வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி அருமையான கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க. எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அதோடு சேர்த்து கொஞ்சமாக உளுந்தும் போட்டுக்கிட்டேன். போட்டு இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி நான் வெங்காயம், பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இதோட போட்டு நல்லா அது வதங்கணுங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முட்டைக்கோஸ், கேரட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கேரட்டு பொடிசாக நறுக்கிட்டேங்க, முட்டைக்கோசையும் பொடிசாக நறுக்கிட்டு போட்டு ஒரு கொதி அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்படியே வடிகட்டி வச்சுருந்தேன். போட்டு இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த முட்டைக்கோஸ் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கேரட்டை கூட போட்டு பண்ணது கிடையாது. இதோடு இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணல, அதனால் இப்போ உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த சுடுதண்ணியில் போட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ மேலாக துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குறோம்னா அருமையான கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.